பர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விவோவோட டி சீரீஸ்ல இருந்து விவோ T3 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல அப்படி என்ன பெஸ்டா இருக்கு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? இந்த மொபைல் ஆஃப்லைன்ல கிடைக்கும். ஆஃப்லைன்ல கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இதுதான் பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் ரீசெண்டா லான்ச் பண்ண IQ Z9 அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட அதே மாதிரியான மொபைல் தான் இது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸ்லன்னு பார்த்தா எப்பயும் போல விவோவோட T3 மொபைல் இருக்கு. அதுக்கான ஒரு TPU கேஸ், அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் ஒரு 44 வாட் சார்ஜிங் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள், கடைசியா ஒரு சிம் எஜெக்டர் பின். இப்போ இதோட டிசைன் நம்ம கிட்ட இருக்கிறது காஸ்மிக் ப்ளூ. இதே மாதிரி இன்னொரு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. அத கிறிஸ்டல் ஃபிளேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா பிராண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நைட் டைம்ல யூனிவர்ஸை பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் பார்த்தப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல. பட் இப்படி லைட்டா இப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைமண்ட் கட் மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப கையில தொடும்போது அந்த ஃபீல் இருக்குமா அப்படின்னு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு லைட்டா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. பட் கொஞ்சம் ஷைனிங்கா தான் இருக்கு. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி எதுவுமே கேப்சர் பண்ணல. கீழே வந்தோம் அப்படின்னா விவோவோட பிராண்டிங் இருக்கு. அப்படியே மேல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராக்கு ஒரு பம்ப் கொடுத்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அப்படி தான் தெரியுது. ஆனா நம்ம இப்படி கை வச்சோம் அப்படின்னா அது பிளைனா தான் இருக்குது. சோ டிசைன் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இங்க ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்திருக்கனால இதுல கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே கேப்சர் பண்ணுது. அப்புறம் அந்த கேமராஸ்க்கெல்லாம் தனியா ஒரு ரிங் கொடுத்து ரொம்பவே ஸ்டைலா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்துல LED ஃபிளாஷும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த எட்ஜஸ் வந்து அப்படின்னா எப்பயும் போல சைடுல ஃபிளாட்டா கொடுக்குற மாதிரி தான் இந்த எட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த கார்னர்ஸ்மே நல்ல கர்வா கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா மொபைலை கையில பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கு. அப்படியே மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 7.83 mm கொடுத்திருக்காங்க. வெயிட்டுமே 185 கிராம் கொடுத்திருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த செக்மென்ட்ல ஒரு அல்ட்ரா ஸ்லிம் மொபைல் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் ஃப்ரேம் ரெண்டுமே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மொபைல் கையில பிடிக்கும்போது நல்லா சாலிடா சூப்பரா தான் இருக்கு. பட் கீழ போட்டா எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இதோட ஹைலைட்டே இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் 18,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் நிறைய மொபைல்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. பட் கம்மியான பிரைஸ்க்குள்ள கொண்டு வந்தது இவங்களே சாரும். அதுபோக இந்த ப்ராசஸர் ஒரு 4nm ப்ராசஸர், 2.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நியர்பை வருது. நம்ம செக் பண்ணப்ப 7,16,000 வருது. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே மிட் கிராபிக்ஸ்ல ரொம்பவே ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. ஃப்ரேம் டிராப்போ லாகோ எதுவுமே இல்ல. நீங்க ஹெவியா கேம் ப்ளே பண்ணாலுமே உங்களுக்கு லிட்டில் பிட் வார்ம் இருக்கே தவிர பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூமே இந்த மொபைல்ல இல்ல. இதுபோல த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாம் போட்டு பார்த்தா பெருசா த்ரோட்டில் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே இந்த மொபைல்ல இல்ல. அதுபோக மெமரி பூஸ்டருக்காக எக்ஸ்டெண்டட் RAM 3.0 கொடுத்திருக்கதா சொல்றாங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான். விர்ச்சுவல் RAM தான் அதை சொல்றாங்க. எக்ஸ்ட்ராவா 8GB RAM வாங்குனீங்க அப்படின்னா 8GB வரைக்கும் விர்ச்சுவல் RAM வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்ல அப்படினாலுமே மல்டி டாஸ்கிங்ல அப் டு 25 ஆப்ஸ் வரைக்கும் எந்த ஒரு லாகும் இல்லாம நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுலமே ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதுல முக்கியமா RAM சேவர். நீங்க ஒரு சில ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அதை மினிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அந்த ஆப் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும்போது RAM வந்து தேவையில்லாம பிடிச்சிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ரன் ஆகிற ஆப்பை அது கம்ப்ரஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600 MB வரைக்கும் RAM சைஸை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டாலுமே திருப்பி நம்ம ஓபன் பண்ணும்போது அந்த ஆப் வந்து நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இன்டர்ஃபேஸ் ப்ரீ சர்வர் அப்படின்னு ஒன்னு இருக்கிறதாவும் சொல்றாங்க. பட் இதெல்லாம் பார்த்தாலே எல்லா மொபைலுமே நார்மலா இருக்கிறது தான். பட் மத்த மொபைலோட RAM வந்து எஃபெக்டிவா இந்த மொபைல்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பிராண்ட் வந்து கன்வே பண்றாங்க. மத்தபடி நம்ம யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனா இந்த மொபைல்ல LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதுல பேட்டரியும் பெஸ்டாவே கொடுத்திருக்காங்க. மொபைல் ஸ்லிம்மா இருந்தாலுமே இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. அதுபோக 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். பட் இதுவே ஓரளவு போதுமானது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலுமே அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துக்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டே டைமுக்கு தான் பேட்டரி லைஃப் வரும். காலையில சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து சார்ஜ் காலி ஆயிடும். இல்ல கொஞ்சம் நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus Ultra Vision AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கிறதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் எப்படி பார்த்தாலுமே நம்மள பொறுத்தவரையிலும் அது AMOLED டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz refresh rate இருக்கு, HDR10+ சப்போர்ட் இருக்கு, wide wide L1 சப்போர்ட் இருக்கு. டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மூணு பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா கொடுத்திருக்காங்க. சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோமே கிட்டத்தட்ட 91.9% அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது
போக இந்த டிஸ்பிளேக்கு SGS லோ ப்ளூ லைட் ஐ கேர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. பொதுவாக எல்லாமே டிவி ரெகன் லைட் சர்டிஃபிகேட் தான் வாங்குவாங்க, பட் இவங்க வித்தியாசமா வாங்கியிருக்காங்க. டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா இது AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவே கொண்டு வந்துட்டாங்க. அதுவுமே நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நிறைய விஷயங்களை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நிறைய ஸ்டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட் இருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் வரும்போது அந்த லைட் எல்லாமே க்ளோ ஆகிறத இந்த மாதிரி நம்ம ஸ்டைலா மாத்திக்க முடியும். அதே மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் எடுத்து தருது. இன்டோர்ல பார்க்கும்போது நல்லா பிரைட்டா இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பார்க்கும்போது டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்கு. பீக் பிரைட்னஸா 1800 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுபோக வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்லா இருக்குது. அது போக இங்க 200% வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் 200% அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு நம்ம வால்யூம் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் இறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நார்மலா ஃபுல் வால்யூம்ல கேட்கறது தான் நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப லவுடா வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இது போக இதுக்கு வயர்ட் வயர்லெஸ் ரெண்டுக்குமே ஹைரஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. பட் இதுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுக்கல. அப்படியே இதோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. Fun Touch OS 14 மேல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நிறைய கஸ்டமைசேஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பட் எப்பவும் போல அந்த தேவையில்லாத ப்ளூடூத் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் மேக்ஸிமம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இருந்தாலுமே அது இல்லாம கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அதுபோக எப்பவும் போல தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அந்த லாக் ஸ்கிரீன்ல வர ஆட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோக சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுபோக மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு, Wi-Fi 5 இருக்கு. பட் இதுல NFC கிடையாது, FM கிடையாது, 3.5mm ஜாக்கும் கிடையாது. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுபோக இந்த சாஃப்ட்வேர்ல பிராண்ட் ஹைலைட் பண்ற விஷயம்னா ஸ்மால் விண்டோ, மினி விண்டோ, ஸ்பிளிட் ஸ்கிரீன். ஸ்மால் விண்டோ அப்படிங்கிறது நீங்க சைடுல இருக்கக்கூடிய இந்த பாரை ஓபன் பண்ணி ஏதாவது ஆப்பை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்மால் விண்டோல ஓபன் ஆகும். அதே இதை இப்படி நம்ம சின்னது பண்ணோம் அப்படின்னா அதை மினி விண்டோவா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த 3 ஃபிங்கரை இப்படி மேல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் ஸ்கிரீனா வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அடுத்து இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஐக்யூல 2 கேமரா தான் இருந்தது, இங்க ஒன்னு எக்ஸ்ட்ராவா வருது. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் Sony IMX882 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வித் OIS EAS சப்போர்ட் இருக்கு. இதுக்கப்புறம் செகண்டரி சென்சாரா 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார், கடைசியா ஒரு ஃபிளிக்கர் சென்சார் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிளிக்கர் சென்சார் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க நார்மலா மொபைலை யூஸ் பண்ணி ஒரு லைட்டையோ இல்ல டிவியையோ வீடியோ இல்ல போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த ஃபிளிக்கர் தெரியும். அதாவது இப்படி லைனா போற மாதிரி தெரியும். அது காரணம் என்னன்னா அதோட லைட்டிங் ஃப்ரீக்வன்சியும் இந்த மொபைலோட ஃப்ரீக்வன்சியும் டிஃபர் ஆகிறது தான். சோ இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்றதுக்காக தான் இந்த ஃபிளிக்கர் லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா டிவியையோ இல்ல லைட்டையோ நீங்க போட்டோ எடுக்க போகும்போது அந்த ஃபிளிக்கர் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா ISO ஷட்டர் ஸ்பீட் ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி ஃபிளிக்கர் ஃப்ரீயா நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இதுபோக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்லா நேச்சுரலா எடுத்து தருது. அந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. போட்டோஸ் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கு, டீடைலுமே பெட்டரா இருக்குது, டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறோம் அப்படின்னா போட்டோஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். OIS போட்டோம் அப்படின்னா 1080 ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். OIS ல நல்லா ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. 4K ல எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிளாரிட்டியா டீடைலா நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. அப்படியே இங்க செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ்மே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் ஸ்கின் டோன் எல்லாம் நல்லா நேச்சுரலா எடுத்து தருது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி கலர்ஸ்மே நல்லா பூஸ்ட் பண்ணி தருது. போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இதுபோக கேமரா ஃபீச்சர்ஸ்ல நிறைய ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது போக டுயல் வியூ மோட், செல்ஃபி கேமரா, ரியர் கேமரா ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஒரே டைம்ல வீடியோ எடுக்கிறது. அதுலயுமே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி அதுலயும் எடுத்துக்கலாம். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா IQ மொபைல் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்களோ அதே பிரைஸ்க்கு தான் இந்த மொபைலும் லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256 அப்படிங்கிற மாதிரி 2 வேரியன்ட் வருது. 8+128 20,000 பிரைஸ் செக்மென்ட்க்கும் 8+256 22,000 பிரைஸ் செக்மென்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுபோக SBI கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 18,000 இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். சோ 18,000 ஒரு சூப்பரான டிசைன் இருக்கு, நல்ல டிஸ்ப்ளே இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்மே சூப்பரா இருக்குது, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் இருக்கு, போதுமான அளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இந்த செக்மென்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஷோரூம்ல வாங்கணும், ஆஃப்லைன்ல வாங்கணும் அப்படினாலுமே இந்த மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம்.